வணக்கம் மக்களே, உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கோலத்தோட சேர்த்து ஒரு குட்டி கதையும் பார்க்க போறோம். அது கண்டிப்பா மோட்டிவேஷனல் கதையா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க வீடியோ பார்த்துட்டு கதை எப்படி இருந்துங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் சின்ன சின்ன தோல்விகள் ஏற்படும் போது அதை தாங்கிக்க முடியாம, அதை தாண்டி போக முடியாம, அதையே யோசிச்சுட்டு அதே இடத்துல தங்கி நின்றோம். அந்த மாதிரி இல்லாம நம்மளை நம்புனா நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. ஒரு இடத்துல ஒரு காக்கா கூடு கட்டி அதுல முட்டையிட்டு இருந்தது. அதோட முட்டையிட்டு இருந்தது. ஒரு கழுகு இருந்துச்சு. அந்த கழுகு என்ன பண்ணுச்சு, முட்டையிட்டு அந்த முட்டைய அடகாக்காம இந்த காக்கா கூட்டுல கொண்டு வச்சிருது. அந்த காக்கா கூட்டுல அந்த முட்டை இருந்து காக்கா அடகாத்து அந்த கழுகு குஞ்சும் பொரிச்சிருது. காக்கா குஞ்சு பொரிச்சிருக்கு, கழுகு குஞ்சு பொரிச்சிருக்கு. இந்த கழுகுக்கு தான் வந்து கழுகுங்கிறது தெரியாது, காக்கான்னு நினைச்சிட்டு அது அந்த காக்கா கூட்டத்தோடய வளர்ந்துட்டு இருக்குது. அது வளர்ற இடம் காக்கா கூடு அப்படிங்கறதுனால, வளர்க்கறது காக்காங்கிறதுனால தனக்கு எதுவுமே வராதுன்னு அதுவா யோசிச்சுட்டு காக்கா கூடயே வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு சமயத்துல இவங்க இரை தேடி போகும்போது ஒரு பெரிய கழுகு உயர பறக்குத இந்த கழுகு குஞ்சு பாக்குது. அப்போ அது நினைக்குது, நம்மளால இப்படி பறக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா காக்கா கிட்ட அது கேக்குது, என்னால இப்படி பறக்க முடியாதா, அந்த கழுகு மட்டும் இவ்வளவு பெருசா பறக்குதே அப்படின்னு சொல்லுது. அப்ப அதுக்கு காக்கா, நம்மளால பறக்க முடியாது, நம்ம இப்படிதான் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது கூட்டிட்டு போயிருது. ஒரு சமயத்துல சரியான மழை, நல்ல காத்து வீசுது, இடி மின்னலோட வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த காக்கா வந்து அந்த கழுகு குஞ்சுக்கிட்டையும் காக்கா குஞ்சுக்கிட்டையும் சொல்றது, வாங்க நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த கழுகு காக்கா குஞ்சு எல்லாம் சேர்ந்து அவங்க அம்மா காக்கா கூட பறந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு இடத்துல வந்து இந்த கழுகு குஞ்சு பருந்து பறக்கிறத பாக்குது. கழுகு பறக்கிறதுக்கு பார்த்ததும் அது என்ன சொல்லுது அப்படின்னா, நானும் இதே மாதிரி பறக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு காக்கா, பெரிய காக்கா சொல்லுது, இல்ல உன்னால பறக்க முடியாது, நீ எங்களோட சேர்ந்து வா அப்படின்னு சொல்லுது. ஆனா ஒரு கட்டத்துல அந்த கழுகு குஞ்சு என்னால பறக்க முடியும் அப்படின்னு தன்னைத்தானையே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் பறப்பேன்னு சொல்லிட்டு அந்த நல்ல மழையில தண்ணிலையும் அது வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பறக்க ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துல மேக கூட்டத்துக்குள்ள புகுந்து அது மேகத்துக்கு மேல போயிடுச்சு. மேகத்துக்கு மேல போனும் போதுதான் அதுக்கு தெரிஞ்சது, நான் காக்கா இல்ல, நான் கழுகு அப்படிங்கறது. அதே மாதிரிதான் நம்மள நிறைய பேரு நம்மளால எல்லாமே முடியும், ஆனா நம்ம மேல நம்பிக்கை வைக்காம நம்ம ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு நம்மளால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம உங்களாலையும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கழுக மாதிரி நீங்களும் அடுத்த விஷயத்தை நோக்கி, அதாவது என்னால முடியும்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சு நீங்க செயல்படும் போது கண்டிப்பா உங்களோட எல்லா பிரச்சனைகளும் எல்லா தோல்விகளும் வெற்றியா மாறும். அதுக்கு இந்த ஒரு கதை வந்து நல்ல உதாரணமா இருக்கும் நான் நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்களோட ஆதரவையும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோல இந்த கோலமும் கதையும் எப்படி இருந்தது அப்படின்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.